நாம் உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் நமக்குள்ள தேவனுடைய ஜீவன் இருக்கிறது. தேவன் நமக்குள்ள வாசம் செய்கிறார். தேவனுடைய பிரசன்ன மத்தியில் இருக்கிறது. நாம் தேவனுடைய நகரமாய் இருக்கிறோம், தேவனுடைய வெளிச்சமாய் இருக்கிறோம். தேவன் நமக்குள்ள நம்மோடு வாசம் செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்க 14 வசனம், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையில் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் அப்படி சொல்லிட்டு அடுத்து என்ன வருது என்றால் ஒரு செமிகோலன் வருகிறது. செமிகோலனுடைய அர்த்தம் என்னதென்றால் விக்கிபீடியாவில் படித்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு இணையாக இருக்கக்கூடிய, இதுக்கு ஒத்த அர்த்தமுடைய இன்னொரு வாக்கியம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் அப்படின்றால் ஒரு மலையில் இருக்கிற ஒரு பட்டணம் போல இருக்கீங்கிறார். நல்லா கவனிக்கணும். மலையில் இருக்கிற ஒரு சிட்டி மாதிரி இருக்கிறீங்க, அந்த சிட்டி மறைந்திருக்க மாட்டாதுன்னு சொல்றார். வெளிப்படுத்தின விசேஷம் எடுப்போம் 21. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷரிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களுடைய கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். இன்றைக்கு இயேசுவானவர் நம்முடைய ஆவிக்குள்ள இருக்கிறார், மகிமையின் நம்பிக்கையா நமக்குள்ள இருக்கிறார், நம்மோடு வாசம் செய்து கொண்டிருக்கிறார். சபையாக ஒன்று கூடுகிறோம் என்றால், என் நாமத்தில் 2 பேரோ 3 பேரோ கூடியிருக்கும் பொழுது அவர்கள் மத்தியில் நான் வாசம் பண்ணுவேன் என்று சொல்றாரு. நமக்குள்ளேயும் இருக்கிறார், நம்மோடும் ஒரு வாசம் பண்ணுகிறார். புதிய உடன்படிக்கையில் இருக்கிற மாபெரும் காரியம் எபிரேயர் 8ஆம் அதிகாரத்திலும் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிற காரியம், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என்னுடைய ஜனமாயிருப்பார்கள், அவர் நம் மத்தியில் வந்து வாசம் செய்வார். கீழே சொல்லுகிறார் இல்லையா, தேவன் தாமே அவர்களுடைய இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். இது வருங்காலத்தில் நடக்க போற ஒரு சம்பவம் கிடையாது, இப்பொழுதே நடந்திருக்கிறது. மத்தியில சொல்லுகிறார், நீங்க உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து செமிகோலன் சொல்லிட்டு மலையின் மேல இருக்க பட்டணங்கிறார். நம்ம அந்த பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதுங்கிறார். நாம் உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் நமக்குள்ள தேவனுடைய ஜீவன் இருக்கிறது. தேவன் நமக்குள்ள வாசம் செய்கிறார். தேவனுடைய பிரசன்ன மத்தியில் இருக்கிறது. நாம் தேவனுடைய நகரமாக இருக்கிறோம், தேவனுடைய வெளிச்சமாக இருக்கிறோம். தேவன் நமக்குள்ள நம்மோடு வாசம் செய்து கொண்டிருக்கிறார். எபிரேயர் 12 எடுப்போம். அந்த சிட்டியை குறித்து இங்கே பேசுகிறார். அந்த சிட்டி எத்தன்மை உள்ள சிட்டி, அந்த மலையின் மேல இருக்க பட்டணங்கிறார் இல்லையா, அந்த நகரம் எத்தன்மை உள்ளது, அந்த பட்டணம் எத்தன்மை உள்ளதுன்னு பேசுகிறார். எபிரேயர் 12 பழைய உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கையும் கம்பேரிசனில் வர்றாரு. 18 வாசிக்கிறேன். அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மலையினிடத்திற்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவையினிடத்திற்கும் எக்கால முழக்கத்தினிடத்திற்கும் வார்த்தையினுடைய சத்தத்தினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். சீனாய் மலையை குறித்து பேசுகிறார். நாம் லிட்டரலா ஒரு மலைக்கு போல, இங்க 2 மலையை பத்தி பேசுறார். 2 மலையும் எழுத்தின்படியான எந்த மலைக்குள்ளேயும் போல, நம்ம சீனாய் மலைக்குள்ளேயும் போல, சீயோன் மலைக்குள்ளேயும் போல, லிட்டரலா எழுத்தின்படி இருக்கிற ஒரு மவுண்டனை பத்தி இங்க பேசல. இங்க பேசுறார் மலையின் மேல இருக்கிற பட்டணத்தை பத்தி பேசுறார். நம்ம லிட்டரலா ஒரு மலையிட்ட போல எங்க போறோம் ஸ்பிரிச்சுவலா பேசுறார். முதலாம் மலைங்கிறது சீனாய் மலை. சீனாய் மலையில தான் முதலாம் உடன்படிக்கை செய்யப்பட்டது. அங்கே வார்த்தை பேசப்பட்ட பொழுது மக்கள் வார்த்தை எங்களிடத்துல பேச வேண்டாம், நாங்க அந்த இடத்துக்கு நம்ம வரலங்கிறார். கீழே சொல்லிட்டு, ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் ஒரு மலையை தொட்டால் அது கல்லறியுண்டு அல்லது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள். மோசையும் நான் மிகவும் பயந்து நடுங்கிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாக இருந்தது. நீங்களோ எங்கே வந்தோங்கிறார், அந்த மலைக்கு வரல. அந்த மலையில் இருக்கிற பட்டணமாக நம்ம இல்லை, நம்ம இன்னொரு மலையில் இருக்கிற பட்டணமாக இருக்கிறோம். எந்த மலையில் இருக்குன்னு சொல்றார். நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும். இந்த சிட்டியை குறித்து பேசுறார். இந்த சிட்டிங்கிறது பரம எருசலேம்ங்கிறார். பரம எருசலேம்னா இங்க இருக்கிற எருசலேம் இல்லை, அதாவது இயற்கையா காரியத்தை பேசுறார். நாம் எந்த சிட்டிக்குள்ள இருக்கணும்னு பேசுறார். பரம எருசலேம் இடத்திற்கும்
1000 10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களோட ஆவியினிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானதை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள்ங்கிறாரு. வந்து சேர போறீங்கன்னு சொல்லலை, ஒரு காலத்தில் இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லலை, இந்த சிட்டிக்குள்ள வந்துட்டீங்கிறாரு. இந்த சிட்டிக்குள்ள நீங்க வந்துட்டீங்க, அந்த சிட்டிக்குள்ள தான் நீங்க வாசம் பண்றீங்க, அந்த சிட்டியில தண்டனை கிடையாதுங்கிறாரு. இந்த சிட்டிக்குள்ள வாழுகிறவர்களுக்கு கோபாக்கினை கிடையாது, இந்த சிட்டிக்குள்ள வாழுகிறவர்களுக்கு ஜீவன் இருக்கிறது, இந்த நகரத்துக்குள்ள இருக்கிறவர்களுக்கு தேவனுடைய தயவும் அனுகூலம் இருக்கிறது. அப்புறம் மேல சொல்கிற பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவி நடத்திருக்கும். பரலோகத்தில் பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவி இருக்கிறது. அவர்களுடைய ஆவி பூர்ணராக்கப்பட்டது மட்டும் கிடையாது, நம்முடைய ஆவியும் பூர்ணராக்கப்பட்ட நீதி. நம்முடைய நீதியை கொஞ்சமா அப்படியே மெச்சூர் ஆகிட்டு வரல. நம்முடைய நீதி என்பது பூர்ண பெர்ஃபெக்டான ஒரு நீதி. நாம் ஒன்று கூடி வருகிறோம், பரலோகத்திலையும் பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்கள் இருக்கிறார்கள், இங்கேயும் ஒன்று கூடி வரும் பொழுது பூர்ணராக்கப்பட்ட நீதியா இருக்கிறோம். நம்முடைய சிட்டி என்பது ஹெவன்லி சிட்டி. இந்த சிட்டியுடைய ஒரு பகுதி பரலோகத்தில் இருக்கிறது, இங்கே இருக்கிறோம். நம்முடைய ஆவி இங்கேயும் இருக்கிறது, பரலோகத்தில் இருக்கிறது. உன்னதத்தில் கிறிஸ்துவுடனே உட்கார்ந்து இருக்கிறோம், நம்முடைய ஆவி இங்கேயும் இருக்கிறது. நாம் எங்க இருக்கிறோம்? ஒரு சிட்டியில் இருக்கிறோம். அந்த சிட்டியில் வாழுகிற மக்கள் ஜீவனுள்ள மக்கள், அந்த சிட்டியில் இருக்கிற மக்கள் வெளிச்சமுள்ள மக்கள். இன்னைக்கு பிரச்சனை என்னதென்றால், சபையுடைய மாபெரும் பிரச்சனை என்னதென்றால், மெய்யாகவே நாம் யாரா இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துட்டோம். நான் ஒரு வேறு சிட்டியில் இருக்கிறோம், ராஜபாளையம் சிட்டிலையும் சிறுவழுத்தூர் சிட்டிலையும் இல்லை, அது நம்முடைய சரீரம் இருக்கிறது. நம்முடைய சிட்டி என்னதென்றால் பரலோகத்தில் பரம எருசலேமில் இருக்க சிட்டியில் இருக்கிறோம். அந்த சிட்டியில் இருக்கிறவர்கள் மெய்யான ஜீவனை உடையவர்கள். அந்த ஜீவன் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறது. நான் உலகத்துக்கு உப்பாக இருக்கிறோம், அதே நேரத்தில் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம். வெளிச்சமாக இருக்கிறோம் என்றால் சீயோன் மலையில் கோபாக்கினை இல்லாத ஒரு இடத்துல தேவனுடைய தயவு செயல்படுகிற இடத்துல இருக்கிறோம். நம்ம மேல தேவனுடைய கோபாக்கினை கிடையாது, நம்ம மேல தேவனுடைய ஜீவன் பொழிந்தருளப்பட்டிருக்கிறதுன்னு அர்த்தம். அதான் நாம் அர்த்தம்.